இந்த ஒரு 10 டேஸில் மற்ற கட்சிகளுடைய பிரச்சாரம் எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியும் ஸ்டாலினும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர். அவர் இவங்க ரெண்டு பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு முதல்வர் வேட்பாளரே இந்தியாவிலேயே இல்லை. அவர் ஒரு தொகுதிக்கும் போல. கரிஷ்மா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் மக்களை சந்திக்க போவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். கரிஸ்மாட்டிக் ஃபிகராக போயிட்டாரு. அப்போ அந்த நபர் இனி ஒரு அறிமுகமோ இனி ஒரு தேவையோ இல்லை. இஸ் கோயிங் டு பிரேக் த ரெக்கார்ட் ஆஃப் மெனி இன்க்ளூடிங் விஜயகாந்த். இன்னும் உடைக்க வேண்டியது பாக்கி என்ன இருக்குன்னா, இஸ் நவ் அன்க்ரவுண்ட் கிங். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ரெட்நூல் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி கே மதிவாணன் நம்ம இணைந்திருக்கார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரச்சாரம் நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் பிரச்சாரம் முடிவடைய இருக்குது. ஓரளவுக்கு இப்போ காலத்தை உங்களால் அசஸ் பண்ண முடியுதா, ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா, எப்படி இருக்குது? ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரையில் எனக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால், எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, ஒரு தொங்கு சட்டசபை முதல் முறையாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சேன். பட் இந்த ஒரு 10 டேஸில் நம்ம மற்ற கட்சிகளுடைய பிரச்சாரம் எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ஆதரவான ஒரு சைலண்ட் வேவ் த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்கிறதா ஐ கேன் ஃபீல். வேவ் இருக்கிற தேர்தலாக தான் இருக்குது. ஆமாம், விஜய்க்கு ஆதரவான ஒரு வேவ் சைலண்ட்டாக இருக்குது. அதே போல் மாற்றம் வேணும். இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மேலேயோ ஆட்சியாளர்கள் மேலேயோ மக்கள் திருப்தியாக இல்லை. டெஸ்பைட் ப்ரொபகண்டா, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் அப்பால் ஜனங்களுக்கு மாற்றம் வேணும். இன்றைக்கி இருக்கிற அரசு மாறணும், புதிய ஆட்கள் வரணும். அதில் விஜய்க்கு அவங்க மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ விஜய் கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையை பெறுவார் என்பது தான் இன்றைய இப்போதைய சூழலை ஆட்சி அமைப்பார்ன்றீங்களா? கண்டிப்பாக அவருக்கு 35% மேலே வாக்குகள் வரும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் பொதுவாக இப்போ சமீபத்தில் இந்த சைலண்ட் வேவ், அலை இல்லாத தேர்தல், இதெல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இவ்வளவு ஆண்டு காலம் தமிழக தேர்தல் வரலாறு இருந்திருக்கு. இந்த முறை அந்த சைலண்ட் வேவ் விஜய்க்கு சாதகமாக இருக்குன்ற இடத்துக்கு எப்படி நகர்த்துறீங்க? இல்லை, 10 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருந்தது, சைலண்ட்டாக தான் இருந்தது. பட் இந்த கடந்த 10 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. நம்ம கவனிக்க தவறி இருக்கிறோம், கணிக்க தவறி இருக்கிறோம் தான் நினைக்கிறேன். பல பெரிய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் பல தேர்தலை பார்த்துருக்கோம், ஆனால் மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக இந்த சட்டசபை தேர்தல் வந்திருக்கு. காரணம் எக்ஸ் ஃபேக்டர் விஜய் தான். விஜயினுடைய அந்த இம்பேக்ட் ஆன் தி எலக்ட்ரோட்டு ஓட்டர்ஸ் ரொம்ப இம்மன்ஸாக இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு எங்களால் இப்போவும் கணிக்க முடியல. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை உருவாக்குது. அதனால் கிராமம் நகரம்லாம் இல்லாமல் அது ஒரு யூனிவர்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. அதனால் யாரும் எதை சொல்லன்னா திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும். இப்போ சமீபத்தில் பிரபல வார இதழ் அவங்க கூட பார்த்திங்கன்னா திமுகவுக்கு 97 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க இண்டிபெண்ட்டாக. இன்னொரு 5 கட்சியை சேர்த்த பிறகு 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு. ஆனால் நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை, ஏன்னா அது அவங்களுடைய கருத்து. பட் 2 ஃபிகர் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுதான் என்னை ரொம்ப கரெக்டாக தான் இவங்க காஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை டிஸ்பர் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க, டைல்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக நான் உங்களுக்கு அதாவது சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2 கீ கொஸ்டின் தான் எப்போவுமே எல்லாத்தை விட மேலே வருங்க. எங்கள் எம்எல்ஏ, எங்கள் தொகுதி, எங்கள் வேட்பாளர் எல்லாத்தையும் தாண்டி த்ரூ அவுட் ஸ்டேட்டில் 2 கொஸ்டின் எமர்ஜ் ஆகுங்க கேள்வி. ஒன்று என்னன்னா, அடுத்த முதலமைச்சராக யார் வரணும், அடுத்த 5 வருஷத்துக்கு யார் நம்ம மாநிலத்தை ஆளப்போகிறோம் அப்படின்றது அது ஒரு கீ கொஸ்டினாக வருங்க.
இன்னொன்று என்னென்னா இருக்கிற இந்த ஆட்சி பேஸ்ட் அப்பான் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் இருக்கணுமா அகற்றப்படணுமா என்ற ஒரு கேள்விக்குறி. தொகுதி இல்லை, இது த்ரூ அவுட் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஒரு மையமான கேள்வி, மையமான புள்ளி. இதுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்றதில் நான் ஆர்வத்தோடு போய் பார்த்தேன். ஏன்னா டீட்டெயில்ஸில் எனக்கு இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் அவுட் த ஆன்சர் ஃபார் தீஸ் 2 பேசிக் கொஸ்டின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 44% விஜயை முதல்வராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜஸ்ட் 28% தான் ஸ்டாலின் முதல்வராக வரணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கும் கீழே 25% தான் எடப்பாடியை முதல்வராக விரும்பணுன்றாங்க. சரி, நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இது ஃபேக்ட்ஸ் இருக்கட்டும், அவங்க ஃபிகர்ஸ் இருக்கட்டும், நாம் அதை டிஸ்பியூட் பண்ணல, ஒத்துக்கவும் இல்லை. ஓகே, 2 பேரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஒருத்தர் 5 வருஷம் டெப்டி சிஎம்மாக வேற இருந்திருக்காரு. இப்போ விஜய் அவர் எந்த பொறுப்புலையும் இல்லாதவர், புதியவர், புதியவர். இப்போ அவர் இவங்க 2 பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவர் மேலே வந்திருக்கார். அதுவும் 16% எட்ஜில் வரார் என்பது ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சினிமா கவர்ச்சின்னு நீங்கள் பார்க்கலையா? எந்த கவர்ச்சியாக இருக்கட்டங்க, தே வாண்ட் ஹிம் ஆஸ் ஏ நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோவாக அவங்க சொல்லலை. இவர் தான் என்னுடைய அடுத்த முதலமைச்சராக வரணும்னு விரும்புகிறாங்க மக்கள். கரெக்டு. அது சரியாக தப்பான்லாம் நான் போகலை. ஆனால் 44% வாக்காளர்கள் அந்த ஒப்பீனியன் சர்வேல கலந்துக்கிட்டவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறேன். இதில் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது என்னன்னா, இதே பத்திரிகை, இதே வார இதழ் 2021 எடுத்திருக்காங்க, இதே கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு 45% மக்கள் வருங்கால முதலமைச்சராக இவர் வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. பதவியில் இருந்த எடப்பாடி அப்போ பதவியில் இருக்கார், அவருக்கு 30% பேர் ஓட்டளிச்சிருக்காங்க. அப்போ 45% மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கும் அதிகாரத்தில் 5 வருஷம் இருந்த பிறகு ஸ்டாலினுக்கு வாட் எ ஃபால், 45லேருந்து 28க்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அப்போ அவருடைய நிர்வாகம், ஆட்சியில் மக்கள் முழுமையான திருப்தி அடையலை அப்படின்றது. இன்னும் ஒன்று முடிச்சிடுறேன், பொறுமையாக இருங்க. 2வது கொஸ்டின் என்னென்னா, கேட்டதை நான் கவனித்தது என்னென்னா, ஆட்சி மாற்றம் தேவையா இல்லை தொடரலாமான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் 62% ஆட்சி மாற்றம் தேவைன்னு போட்டிருக்காங்க. ஒரு 38 பேர் தான் இந்த ஆட்சி தொடரலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபிகரை வச்சு நான் என்ன முடிவுக்கு வரேன்னா, தமிழ்நாட்டு ஜனங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த ஆட்சி மாற்றத்தை விஜய் தர வேண்டும் என்று நம்புகிறார். அது எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? 44% சிஎம், அவ்வளவுதான், 45% கிடையாது. கரெக்ட். 45% கடந்த முறை ஸ்டாலின், நீங்க அந்த சர்வேல எடுத்ததனால எனக்கு துணை கேள்வி. ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க, அந்த சர்வே நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் அவங்க சொன்ன சீட்டை விட முன்ன பின்ன தான் இருந்தது. இந்த முறை ஆனா விஜய்க்கு அவ்வளவு கொடுத்தாலும் ஆட்சி அமைக்க போறது திமுக கூட்டணின்னு டேட்டா கொடுக்குறாங்களே, அப்போ அவங்க டேட்டா தப்பா போட்டாங்களோ ஒருவேளை? அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த 97, 121 கூட்டணி இதெல்லாம் கூட நான் விவாதத்துக்கு நான் தயார், நான் வரேன். ஆனால் பேசிக்கலாக அவங்க மெயினாக இந்த இது சொல்லாங்க தெரியுமா, ஒரு ஒரு கவலம் சோறு காத்து எந்த திசையில் வீசுதுன்றத இந்த 2 கேள்வியில தான் நம்ம திமுக கூட்டணி பக்கம் தான் வீசுது. 127 சீட்டுங்கிறது 117க்கு மேல தான் இருக்கு. இந்த 2 அசஸ்மென்ட்ட விட்டுறீங்க. இது கட்டிங் அக்ராஸ் கான்ஸ்டிட்யூன்சி. நீங்க ரொம்ப லாபகமா விஜய்க்கு சாதகமான 2 கேள்வி, அந்த கேள்விக்கு நான் டீகோட் பண்றது சரியா இல்லைங்க. நான் டீகோட் எதை பண்றேன்னா, டீடைலுக்குள்ள போகாம கீ क्वेश्चंस. இது ரெண்டும் கீ क्वेश्चन இல்லன்றீங்களா? கரெக்ட். நீங்க ரெண்டாவதா சொல்ற கீ क्वेश्चनலயே என்ன ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா, 61% ஆட்சி மாற்றத்தை விரும்புற 62% ஆட்சி மாற்றத்தை விரும்புற மக்கள், 38% இதே ஆட்சியை தொடரணும்னு நினைக்கிற மக்கள். அப்ப 38% திமுகவோட ஓட் பேங்க், 62%ங்கறத அதிமுகவும் விஜயும் ஸ்பிளிட் பண்ற போது அப்ப இயல்பாவே திமுக தானே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்க சொல்லவும் இல்லை.
எந்த ஓட்டர்ஸ் டீகோட் பண்ணிக்கணும். நீங்க பண்ணுங்க. நான் என்ன அந்த 62% தான் நான் அந்த விஜய் பிரிக்கிறாரு, டிஎம்கே ஏடிஎம்கே பிரிக்கிறாரு, சீமான் பிரிக்கிறாரு, சசிகலா ராமதாஸ் எல்லாரும் அந்த 62% தான் உடைக்கிறாங்க. 38% திமுகவோட ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. சரி, அப்ப திமுக தான் ஆட்சி அமைக்கும். ரைட். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ 133 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. தனி கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்போ 5 வருஷம் நிறைய பண்ணிட்டாராம். சொன்னதையும் பண்ணிட்டாராம், சொல்லாததையும் பண்ணிட்டாராம், எல்லாம் எங்களுக்கு தான்றாரு. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா திணிக்கும் 5 கட்சியை புதுசாக சேர்த்து இருக்கிறாரு. 21 விட ஒரு 5 கட்சி சேர்த்து இருக்கிறாரு. ஆனால் 5 வருஷம் சாதனை, இவ்வளவும் விளம்பரம், எல்லாம் அட்வான்டேஜெலாம் அவருக்கு இருக்குது ஆஸ் ஏ ரூலிங் பார்ட்டி. இன்றைக்கி அதே நீங்கள் சொல்கிற என்ன கொடுக்குதுன்னா 97 தான் கொடுக்குது. 133 எங்கே, 97 எங்கே? அப்போது மக்கள் இவர் தொடரணும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் விருப்பம் போல் மக்கள் ஸ்டாலின் ஆட்சி தொடரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவருக்கு 118 கொடுத்துருக்கணும். அப்போ அவருக்கு ஏன் 97 கொடுக்குறாங்கன்னா திருப்தி இல்லை. ஒரு 29 தொகுதி இழுபறியில் இருக்கே, அந்த தொகுதி நம்ம லாபகமாக மறந்துட்டு நம்ம இந்த டேட்டாவை பேசலாம். இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வசதியாக அதில் இருக்கிறது. ஏன் அது இவருக்கு தான் வரணும்னு போனோம்? ஏன் அந்த இழுபறி அதிமுகவுக்கு போகலாம், தாவேக்காவுக்கு போகலாம். ஸோ நான் இதுக்குள்ளவே போகலங்க. ஓகே, நான் ஓவராலாக விஜய் அலை வீசுதுன்னா நான் சொல்ல. பீப்புள் வேர் லாங்கிங் ஃபார் ஏ சேஞ்ச். இந்த அரசு மாறணுன்றத ரொம்ப அவங்க காத்திருந்திருக்கிறார்கள் என்பதும், அதுக்கான ஒரு வேவ், மாற்றத்துக்கான வேவ், அது விஜயை அவங்க மாற்றத்தினுடைய சிம்பலாக பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை. ஏன்னா எடப்பாடி cannot be a ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஸ்டாலின் ஆர் டிஎம்கே. ஏன்னா அவர் பிஜேபியோட போய் சேர்ந்ததுக்கப்புறம் he lost a big section of minority votes. அது அவருக்கு ஹேண்டிகேப்புங்க. அடுத்தது விஜய் டிஎம்கேவை ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக எதிர்க்கிற மாதிரி தீய சக்தின்னு இப்போ தான் எடப்பாடி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே அச்சா, அதனால் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் ஐ அக்ரி, ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 100 ஓட்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக இருக்குது, எதிர்மறை ஆன்டி இன்கம்பன்சினா 50 விஜய்க்கு, 40 எடப்பாடிக்கு, 10 சீமானுக்கு, இப்படி பிரியும் நான் நினைக்கல. 85 விஜய்க்கும், ஒரு 10 எடப்பாடிக்கும், 5 சீமானுக்கும், இப்படி பிரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான தலைவர்ன்ற இடத்துல விஜய் பொசிஷன் பண்ணுறீங்க. ஆனால் நான் பண்ணலைங்க, மக்கள் கருதுறாங்க. ஆனால் இது வரைக்கும் விஜய் தமிழகம் முழுக்க சுற்றி வந்திருக்காரா? ஒரு முறை கூட இது வரைக்கும் தமிழகம் முழுக்க சுற்றி வராத ஒரு தலைவர் அரசியலில் நிற்கிறாரு அப்படிங்கும்போது, அவரை தமிழகத்தில் ஸ்டாலின் பல முறை சுற்றி வந்திருக்காரு, இபிஎஸ் பல முறை சுற்றி வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு விஜய்க்கு எப்படி நீங்கள் ஒரு மாற்றத்துக்கான ஃபோர்ஸாக எப்படி முன்னிறுத்துவீங்க? அநேகமாக எம்ஜிஆர்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் மருத்துவ சிகிச்சைக்காக நியூயார்க் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே வரலை இங்கே. அப்போ அவருக்கு பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. படுத்துக்கிட்டே வெற்றி பெற்றாரு. இல்லை படுத்துக்கிட்டே இல்லை, அதாவது அவருடைய அந்த ஃபோட்டோவை இங்கே காமிச்சார் வீரப்பன் தான் அப்போ மேனேஜர், ஆர்எம் வீரப்பன். ஸோ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்வர் வேட்பாளரே இந்தியாவிலேயே இல்லை. அவர் ஒரு தொகுதிக்கும் போல. கரிஸ்மா, எம்ஜிஆர்ன்ற அந்த கரிஸ்மா ஜெயிச்சுது தேர்தலை. வீரப்பனாலேயோ மற்றவங்களாலேயோ ஜெயிக்கலை, ஓட்டு போடல. ஈவன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆஸ் ஏ மீடியா பர்சன், கருணாநிதி கடுப்பாயிட்டு என்ன பேசினார் தெரியுங்களா? நான் அவருடைய 40 ஆண்டு கால நண்பர், அவர் உடல்நிலை தேறி வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன தேர்ந்தெடுங்க, அவர் வந்த உடனே நலமானவன் நான் அவருக்கு திருப்பி தந்துடுறேன்லாம் கூட சொல்லி பார்த்தேன். அவருடைய முதல் தேர்தலில் அவருடைய ஃபார்முலா இதுவாக இருந்ததா சார்? யார் எம்ஜிஆருடைய முதல் தேர்தலில் அவர் படுத்துட்டு வெற்றி பெற்றாரா? முதல் தேர்தல்ல, 3வது தேர்தல் இல்ல தமிழ்நாட்டுல இல்ல பிரச்சாரமே உங்களுக்கு செலக்டிவா நீங்க எடுக்கும்போது நான் எடுக்க இப்படியும் நடந்திருக்கு. தொகுதிக்கே வராமல் இந்தியாவிலே இல்லாமல்
ஒருவர் பிரம்மாண்டமான நான் மறுக்கல. வெற்றி, அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் என்ன கொடுத்தீங்கன்னா திருப்பி தந்துடுறேன் ஒரு வந்தாரலாம். நான் மறுக்கல. ஆனா அதே எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது தமிழகம் முழுக்க அவர் போகாத கிராமம் கிடையாது, ஏறாத மேடைகள் கிடையாது. அவருடைய முதல் தேர்தலில் திமுக இருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களோட மக்களா ஊர் ஊரா போய் பேசினாரு, சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட பேசினாரு, அவ்வளவு மக்களோட கனெக்ட்ல இருந்தாரு. அப்போ பெரும் வெற்றி. நீங்க சொல்ற இதெல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் அவ்வளவு கரிஷ்மா மக்கள் மத்தியில உருவாயிருந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க சொல்ற படுத்துட்டு வெற்றி பெற்ற அந்த வெற்றி சாத்தியமாச்சு. ஆனா விஜய்க்கு அப்படிதான் இருக்கா நிலைமை. மக்கள்கிட்ட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, பிரச்சாரம் கொடுக்குறாங்க, ஆனா நான் போக மாட்டேன், தடை செய்வேன். நேற்று ஆதவர்ஜுனா பேசுறாரு, நீங்க குறுகான இடத்துல கொடுக்குறீங்க, அதனால நாங்க தலைவர் போக மாட்டாரு அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? நீங்க எங்கனாலும் போய் கேம்பெயின் பண்ணணும் சார், மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காமையே எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் வீட்லயே தான் இருப்பேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை? அதாவதுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை காலம் ரொம்ப மாறிடுச்சு. மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் த்ரூ த பிரிட்ஜஸ்ன்னு வாங்க. ஒரு 10-20 வருஷத்தில் இந்த டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷன், அதே போல் வந்து சோஷியல் மீடியா க்ரோத் இருக்குது பாருங்கள், இது நம்ம அன்இமேஜினபிள், கற்பனைக்கும் எட்டா. இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் டேட்டா ஃபோனை வச்சுக்கிட்டு, மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அன்றைக்கி நடக்கிற விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They don't depend upon television channel, they don't depend upon newspapers. யூடியூப் சேனல்ஸ் வந்து பயங்கரமாக பரவி இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒரு சேனல் ஆகிட்டான். ஸோ அதனால் விஜய் வந்து சொன்னதை மறந்துட்டீங்க பழகுது. அவர் என்ன சொன்னார்னா, விளையாட்டாக சொன்னார். அவர் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஜனங்க கிட்ட மக்களை சந்திக்க போவாங்க. நான் ஒரு வீட்லேயும் போய் உக்காந்துட்டு அப்புறம் தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்களேன், நான் குறுக்கிடல, நீங்க பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது he has already entered the hall. எல்லா வீட்லேயும் அவர் போய் என்டர் ஆகிட்டார் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் ஏ ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகராக போயிட்டார். அப்போ அந்த நபர் வந்து இனி ஒரு அறிமுகமோ இனி ஒரு தேவையோ இல்லை. ரெண்டாவது, எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரோ திமுகவில் இருந்தபோது கூட, இவர் தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரசிகர் மன்றமாக ஒரு 5-6 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே மக்கள் நற்பணி மன்றமாக இயக்கமாக மாற்றிட்டார். அது ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்குங்க. சும்மா எடுத்த உடனே ஒரு கட்சியை தொடங்கினா இவ்வளோ பெரிய கட்டுமானம், இவ்வளோ பெரிய நெட்வொர்க் அவருக்கு கிடச்சிருக்காது. இப்போ he was பிளானிங் டு கன்வெர்ட் இஸ் மக்கள் இயக்கத்தை பார்ட்டியாக பண்ணணும்னு. இப்போ நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன், சந்திரசேகர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அவங்க அப்பா. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 வருஷத்துக்கு முன்னால், அது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறாரு, 10 வருஷமாக பிளான் பண்ணி தான் விஜய் வந்திருக்கார். சும்மா லேஸ்பட்டாக நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். அவர் சொல்கிறது என்னென்னா, 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேஷுவலாக நானும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் விஜய் வந்து ரொம்ப கேஷுவலாக, இது போல் அவர் எப்போவுமே கேஷுவலாக தான் எல்லாத்தையும் பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அப்போ நான் அரசியலுக்கு போகிறேன்ப்பா, வரேன்ப்பான்னு. என்னப்பா திடீர்னு யோசித்து முடிவு எடுப்பா அப்படின்னா, இல்லைப்பா முடிவு எடுத்துகிட்டு தான்ப்பா உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ரொம்ப மோசமான ஆட்கள். ஏன்னா ஸ்டாலின் தான் இப்போ முதலமைச்சர், 5 வருஷம் நான் தானே, 3 வருஷம் நான். இது போல் திமுககாரங்க பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு. இல்லைப்பா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்போது அவர் ரொம்ப பிளான் பண்ணி டெலிபரேட்டாக எல்லா விதமான காயை நவுத்திட்டு தான் வந்துக்கிறார். நீங்கள் வந்து ஏதோ அவர் வந்தார், அவர் கட்டமைப்பு இருக்கா, எம்ஜிஆர் மாதிரியான, எம்ஜிஆரை விட அதிகமாக. ஐ எம் நாட் பி லிட்லிங் எம்ஜிஆர். எம்ஜிஆர் காலத்தில் அவர் தான் அன்கொஸ்டின்டு க்ரௌண்டு கிங், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இது விஜய் காலம். விஜய் காலத்து எம்ஜிஆர் செத்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. விஜய் காலத்தில் ஈஸ் நவ் அன்க்ரவுண்டு கிங். நீங்கள் பாருங்களேன், நேற்று பிரச்சாரத்தில் பார்க்குறேன், திருவள்ளூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், என்னங்க க்ரௌடு இது. ஐ ஹவ் நாட் சீன் சச் க்ரௌடு. அதாவது பல பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுகிறேன், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆமாம் சார், க்ரௌடு வரும், பார்ப்பாங்க, எம்ஜிஆர் கூட போயிடுவாங்க, அவர் காரணம் வந்து அவனு பின்னாலே ஓடுறாங்க சார். என்ன கவர்ச்சின்னு தெரில. இப்போ நான் கூட அவரை நேராக பார்த்துருக்கிற ஒரு விழாவில், சிம்பிள் மேனுங்க, ஹம்பிள் மேன். ஆனால் என்ன அவரை கவர்ந்து இருக்குது இந்த மக்கள்ன்றது. அதனால் அவருக்கு இருக்கிற கரிஷ்மா எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லைங்க. கரெக்ட் சார். அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டர், கணிக்க முடியல, தேர்தல் களத்தையே மாற்றி போட்டார், அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த தேர்தல்லையே
அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு, இந்த தேர்தலே அவர் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்றதுல தான் எனக்கு கேள்வியாவே இருக்கு. அப்படியா உங்க அதுக்கான வாய்ப்பு கேள்விக்கு மே இருக்கா? 4ஆம் தேதி பதில் கிடைக்கும். மக்கள் பதில் அளிப்பார்கள். இல்ல நீங்க கணிக்கிறீங்களான்னு கேக்குறேன். அவர்தான் நான் தான் சொல்லிட்டேன். 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் ஒரு ஹங் அசம்பிளி தான் தமிழ்நாட்டில் வரும். அப்படி வந்தால் கூட முதல் இடத்துல விஜய் இருப்பார், 2வது இடத்துல திமுக இருக்கும், 3வது டிஸ்டன்ட் தேர்டில் தான் அதிமுக பாஜக இருக்குன்றது தான் 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் என்னுடைய கணிப்பு அனுமானம். ஆனால் இந்த 10 நாளில் நான் வர பிரச்சாரம், அவர் போகிறது பேசுறது, அவருக்கு ஆதரவாக கிளம்புறவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஐ ஹவ் நவ் கன்ஃபார்ம் ஈ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆன் இஸ் ஓன் ஸ்ட்ரென்த். தனியாளாக தான் போட்டி போடுறாரு. வரலாறு படைப்பார். ரெக்கார்ட்ஸ் வில் பி புரோக்கன் நான் நினைக்கிறேன். இப்போவே இஸ் கோயிங் டு பிரேக் த ரெக்கார்ட் ஆஃப் மெனி இன்க்ளூடிங் விஜயகாந்த். புரியுதுங்களா? டெபுவில் இவ்வளோ சீட்டு, இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்லாம் இல்லை. அவர் இன்னும் உடைக்க வேண்டியது பாக்கி என்ன இருக்குன்னா, எம்ஜிஆருடைய இந்த டெபு இருக்கு இல்லையா, 77 30%. அதை வாங்கி ஆட்சி அமைச்சது, அதை தான் உடைக்க போகிறாரு. அதாவது உடைக்கிறாருன்னா ஈக்குவல் பண்ண போகிறாரு. நான் அப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மனசு புண்படுத்தவான எம்ஜிஆர் மனசு. அதனால் இஸ் த லீடர், ஃப்யூச்சர் லீடர். அதில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் வச்சு தான் பேசுகிறேன். இன்னொரு கேள்வி, நான் எதிர்கால அரசியல்வாதி, எதிர்காலத்தில் யார் சிறந்த அரசியல்வாதியாக இருப்பார்ன்ற கேள்வி. அதில் எங்கேயோ இருக்கிறாரு. வேறு யாரும் அவருக்கு இப்போ இணையாக இருக்க உதயநிதி, மற்ற யாரும் அண்ணாமலை, சீமான் யாருமே இல்லை. இஸ் அபோவ் ஆல், டாப்பில் இருக்கார் விஜய். ஸோ விஜய் ஹஸ் கம் அண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் அனதர் 20-25 இயர்ஸ். விஜய்யுடைய காலம்தாங்க இது தமிழ்நாடு அரசியலில். அது விஜய், நான் அதுக்காக அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார், போயிடுவார் நான் இப்போவே சொல்லலை. ஆனால் இஸ் கோயிங் டு பி எ டிசிசிவ் ஃபேக்டர். அவரை எப்படி கருணாநிதியை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேச முடியாதோ, எப்படி எம்ஜிஆரை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாடு அரசியலை, ஜெயலலிதாவை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாடு அரசியல் பேச முடியாத நிலை இருந்ததோ, அது மாதிரி ஒரு நிலை விஜயை புறக்கணித்துட்டு தாவேகாவை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாடு அரசியலில் எதுவும் பண்ண முடியாதுன்ற நிலை வந்துட்டுருக்குது, வரப்போகிறது. மே 4 வந்துடும். நன்றி சார். நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.